வணக்க மக்களே எல்லாரும் சும்மா இருக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு முஸ்லீம் கல்யாண வீடு பார்த்துக்கோங்க. அதுக்காக கோயில்பட்டிக்கு போயிருந்தோம். பொண்ணு வந்து கோயில்பட்டி, மாப்பிள்ளை வந்து எங்கள் தெரு பார்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பழக்கம். அதனால நானும் அவள் அப்பாவும் போயிட்டோம் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் தான் இந்த மாதிரி வெளியூர் கல்யாணம்னா போவோம். இது ரொம்ப முக்கியமான கல்யாணம். ரொம்ப பழக்கம் மத்தியெல்லாம் மாப்பிள்ளையும் சரி, மாப்பிள்ளை வீட்டில் எல்லோரும் சரி வந்துடணும், குடும்பத்தோடு வந்துடணும். வந்து ரொம்ப மல்கட்டி கூப்பிட்டுட்டே இருந்தாவோ பார்த்துக்கோங்க கல்யாணம் வச்ச நாளில் இருந்தே. அதனால வந்துட்டு நானும் அப்பாவும் கிளம்பி போயிட்டோம். அதாவது எங்கள் தெருலேருந்து 4 வேனு போச்சு பார்த்துக்கோங்க. அதுவே நாங்கள் போயிட்டோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லோரும் போய் இறங்கியாச்சு பார்த்துக்கோங்க. இறங்கினோன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜூஸ் எல்லாம் கொடுத்தாவோ. போனோடனே இந்த போகிறான்லாம் கை கொடுக்கலாம், இவன் தான் மாப்பிள்ளை பார்த்துக்கோங்க. இந்த தம்பி தான் ரொம்ப நல்ல பையன், நல்லா பேசுவோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு. கல்யாணம் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டாவில் அங்கே வந்துட்டு முஸ்லீம் கல்யாண வீடுனால நமக்கு தெரியும் ஆட்டுக்கறி பிரியாணி, அதுக்கப்புறம் ப்ரெட் அல்வா, அதுக்கப்புறம் தயிர் சம்பல், அதுக்கப்புறம் கோழி பொரிச்சு வச்சுருந்தோம் பார்த்துக்கோங்க. பிரியாணி எல்லாமே சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடித்தோடனே வேனுக்கு போயிட்டோம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டு ஆட்கள் வந்து தெருக்கூட்டம் எல்லாம் வேனுக்கு ஏற அப்படியே வேனை எடுத்துக்கிட்டே இருப்போம் பார்த்துக்கோங்க. ஏன்னா 4 வேன் இருக்கா, எல்லோரும் அவங்கவுங்க வந்த வேனில் போய் உட்காந்துக்கிடுவோம் பார்த்துக்கோங்க. எப்போவுமே எந்த கல்யாண வீடுகளுக்கும் போனாலும் அப்படி தான். அது நல்லா ஜாலியாகவும் இருக்கும். அது இந்த மாதிரி வெளியூருக்குலாம் போனோன்னா வேனில் வந்து எல்லாம் சிரித்து பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக வருவோமா. அது நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு போவோம் வருவோமா. அதுக்கப்புறம் வந்துட்டு என் மாவட்ட வந்து கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். இப்படி இப்படி சாப்பிட்டோம், இப்படி இப்படி வேன்லலாம் பேசிக்கிட்டு போனோன்னு சொல்லி.